இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. த்ரீ கேட்டகரி ஆஃப் ஃபியர் எனக்கு இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயம் வந்து எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல வேற யாரா இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இந்த எலி கடிச்ச துணியை பார்த்தா கொஞ்சம் பயம் சார். எலி கடிச்ச துணியை பார்த்தா ஆமாம் சார். செகண்ட் ஒன் அவரோட பேண்ட் ஜீன்ஸில் கூட அந்த இது வந்து அந்தோட பேட்டர்னில் இருக்குது சார். அந்த ஒரு இது பயம் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறது பார்த்தியா பையா? அவங்க மாதிரி அவருக்கு கிழிஞ்ச பேண்ட் போட்டுருக்காங்களாம். அது எலி கடிச்ச மாதிரி இருக்கா? எஸ் சார். சார் இன்கேஸ் எலி கடிச்ச துணியை பக்கத்தில் யாராவது கொண்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? சார் நான் தெரிச்சு ஓடிடுவேன் சார். அதை வச்சு தான் சார் என் தங்கச்சி வந்து ஃபுல்லாகவே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அண்டர் வாட்டர் ஃபியர் இருக்குது சார். அதனாலே தீம் பார்க் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் போகவே மாட்டேன். அதுக்குள்ள என்ன இருக்க போகுது சார்? அது அந்த ரயில்லேருந்து மேலே வந்து இருந்தாலும் தண்ணி கீழே போகும்ல சார், அந்த ஸ்விம்மிங் இதில். ஒரு டைம் வீட்டிலேருந்து தீம் பார்க் கூட்டிகிட்டு போனாங்க. நான் எந்த ரைடுமே போகல. கிட்டத்தட்ட 700 என்னமோ டிக்கெட் வாங்கி கூட்டிகிட்டு போனாங்க. எந்த ரைடுமே போகல. சரி எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி நானே கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலெல்லாம் ஊற்றிக்கிட்டேன் சார். சபாஸ் புலிகேசி. மூணாவதாக எனக்கு வந்து ரூமில் தனியாக இருக்கும்போது லைட் போட்டு தான் நான் இருப்பேன். ஏன்னா ஹாஸ்டல் ரூமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா நான் காலையில் கூட லைட் போட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி நாங்கள் வந்து வெளியே வந்து ரெண்ட்டுக்கு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் சார். அப்பயும் சேம் அதே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு டைம் அதை ஓனர் பார்த்துட்டாரான்னு எனக்கு தெரில. கால் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கரண்ட் பில் 100 ரூபா நான் சேர்த்தி போடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து நான் லைட் ஆஃப் பண்ணி தூங்குறதுக்கு பழகிட்டேன் சார். அப்படி தான் அந்த ஃபியர் வந்து எனக்கு வந்து போச்சு. ஆனால் பயம் ஒரு 100 ரூபாய் பெருசு. ஆமாம் சார். பெருசாக செலவெல்லாம் பண்ணல, வெறும் 100 ரூபாய். ஓகே, உங்களுடைய இயல்பான பயம் என்ன? எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? எனக்கு வந்து இருட்டுனா பயம் சார். ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த குழந்தைங்கள சொல்லி வளர்ப்பாங்கல்ல, நீ வந்து சாப்பிட்லன்னா பேய் பிடிச்சிக்கும், நீ வந்து இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்கலன்னா வந்து பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், அந்த மாதிரி சொல்லும்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கண்டிஷன் ஆகிடுச்சு மைண்டில். சரி ஓகே, நம்ம வந்து இருட்டில் இருந்தால் பேய் வந்துடும் அந்த மாதிரி ஒரு பயம். அதனால் இப்போ வரையுமே போக மாட்டேன் இருட்டில். லைக் பெட்லேருந்து காலை கீழே வைக்கிறதுக்கு அழுவேன் இருட்டாக இருந்துச்சுன்னா. எனக்கு வந்து என்னென்னா சரி கட்டிலுக்கு கீழே பேய் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயம். இல்லை ரூமில் யாராச்சும் இருக்காங்க, அந்த கார்னரில் யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து நான் இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ உங்களால் இருட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது? கூட அக்கா இருப்பாங்க, வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க கூட. அப்படி இருந்தாலுமே அவங்க வந்து டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு இல்லை கேண்டில் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே தான் இருப்பாங்க. தனியாக போகவே மாட்டேன். அப்படி கூட யாராச்சும் இருந்தாலுமே அவங்க கையை நல்லா பிடிச்சி அந்த ஆங்ஸைட்டி வந்துடும். அவங்க கையை நல்லா பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணி அந்த என்னோட பயம் லைட் ஆன் பண்ணிடலாமே. பயம் வந்துச்சா? ஓகே, லைக் நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஜுவல் எக்ஸ்போஷர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். நானே வந்து இருட்டுனா சரி ஓகே பயம் ஃபஸ்ட்டு வந்துடும். இது அந்த லாஜிக் புரிஞ்சுக்காது, நம்ம கூட எல்லாம் இருக்காங்க, இந்த சுச்சுவேஷனில் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் தெரிஞ்சாலும் அந்த ஆக்செப்ட் பண்ணிக்காது இருட்டு. இப்போ இந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? இப்போ லைட் ஆஃப் ஆன இந்த ஒரு கை அடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தூங்கும்போது எப்படி லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணியிருப்பீங்களா இல்லை வந்து ஏதாவது லைட் போட்டு தூங்குவீங்களா? நான் பார்க்கவே மாட்டேன். படுத்துட்டேன்னா பெட்ஷீட் ஃபுல்லாக போத்திட்டு தூங்கிடுவேன், கண்ணை திறக்கவே மாட்டேன். இப்போ திடீர்னு ரெஸ்ட் ரூம் போனால் தண்ணி குடிக்கணும்னா முழிப்பீங்கல்ல? எழுந்துக்க மாட்டேன். படுத்தா எதுக்கிறதே கிடையாதா? காலையில் தானா? மறுநாள் காலைல அம்மா வந்து எழுப்புற வரையும் நானே எழுந்துக்க மாட்டேன். வேற யார் இங்கே வந்து இருட்டை என்ஜாய் பண்ணுறவங்க? இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருட்டை பார்த்தாலே பயம், அதை பார்த்து அணுகவே மாட்டேங்காங்க. நான் இருட்டை என்ஜாய் பண்ணுவேன், டார்க்னஸை என்ஜாய் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக எனக்கும் சின்ன வயசுலேருந்தே பயம் இருந்தது. இந்த இருட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டேஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப பயம். பட் காலேஜ் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஹாஸ்டலில் தான் படிச்சாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வாட் ஐ தாட் வாஸ் எப்படியும் புள்ளி பண்ணிடுவாங்க என்ன. ஏன்னா ஸ்கூல் டேஸில் நான் புள்ளி பண்ணுவாங்க இருட்டு அந்த மாதிரி டைம்லலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், தனியாக போய் படத்துக்கு போகிறது, நைட் ஷோ நானே போயிட்டு நானே வருவேன். அதுவும் வந்து லைக் ஹாரர் மூவிஸ், அந்த டைம்லலாம் நல்லா ஹாரர் மூவிஸ் வந்துட்டு இருந்த சீசன். ஸோ போயிட்டு நானே தனியாக வருவேன். பைக்கில் வந்துட்டு இருக்க போகும்போது என் பின்னாடி ஏதோ துரத்திக்கிட்டே வரும். தட் சென்ஸ் ஐ வில் ஹேவ் தலை தெறிக்க அதாவது வண்டியில் கத்திக்கிட்டே போவேன். இதோட சூப்பரான ஒரு சம்பவம் என்ன இருக்குன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சு, லைக் என்னோட காலேஜ்க்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்குலாம் கிடையாது. பர்டிகுலர் டைமோட ஸ்டாப் ஆயிரும், ஒரு ராத்திரி 9 மணியோட ஸ்டாப் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டேன், பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன். அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்ரு நடந்து தான் வரணும், வேற வழி கிடையாது, ரூரல் ஏரியா. நடந்து வர வழியில் சுடுகாடு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் வேற வழி இல்லை, அந்த இடத்துல நிற்கவும் முடியாது, ராத்திரி ஃபுல்லாக நின்னா என்ன பண்ணுறது. வரேன் ஒரு 5 கிலோமீட்டரு சாதாரணமாக நடத்தா ஒரு அந்த டைமில் இருந்த ஃபிசிக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம். நான் விடிஞ்சு 4 மணிக்கு தான் வந்தேன். இல்லை பயமாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக தானே வருவாங்க, நீங்கள் ஸ்லோவாக அதுதான். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல சின்ன லைட் இருக்குமா, அங்கேயே இப்படியே உட்காந்துட்டே இருப்பேன்.
சரி, அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிரும், இன்னும் பயம் வர ஆரம்பிச்சிரும், அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவேன். அந்த சுடுகாடு மட்டும் ஒரு கிலோமீட்டர் கிட்ட அது சுடுகாடு இருக்குன்னு அவ்வளோ நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த குளிரில் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் மூச்செல்லாம் முட்டி வாந்தி வர அளவுக்கு ஓடி அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் ஃபீவரே வந்துருச்சு. பட் தென் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் புரிய வந்தது, இந்த இருட்டில் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அது பழக ஆரம்பிச்சிரும். இப்போ உங்களுக்கு இருட்டுனா என்ன? இருட்டுனா அது ஒரு ஹாப்பினஸ் ஆக்சுவலாக இந்த டைமில். ஏன்னா நம்மளோட ஓன் ஸ்பேஸை யாருமே இங்கே ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. ஓகே, இந்த இருட்டில் நான் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் என் ரூமில் தனியாக தான் இருப்பேன், ராத்திரி எந்த லைட்ஸும் இருக்காது. இப்போ இவர் சொல்லும்போது அவருக்கும் இந்த பயம்லாம் இருந்திருக்கு, உங்களை மாதிரியே இருந்திருக்கு. பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவர் வந்து சயின்ஸ் ஷோ படத்துக்கு போகிறது, இருட்டிலே தனியாக இருக்கிறது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரிலாம் எந்த முயற்சி எடுத்ததே இல்லையா? ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே வந்து நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சதில்லை. ஏன்னா அப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும் எனக்கு இருட்டுனா பயம். ஸ்கூல்னா போயிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் வெளில ஆனால் காலேஜ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், காலேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் போதே அரௌண்ட் ஒரு 8-9 ஆகிடும். 9 ஆகிட்டும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பின்னாடிலேருந்து கத்துறது இது மாதிரிலாம் பயமுத்த ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி சரி அவங்க முன்னாடி அழலைனாலும் அந்த பயம் ஆங்ஸைட்டி இருக்கும், ஆனால் திட்டி விட்டுருவேன் நான். இல்லை அந்த டைமில் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கனால என்ன பண்ண முடியுமோ நான் அது பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ரெயின் பார்த்தா பயம் சார். மழை பார்த்தா பயமா? ஆமாம் சார். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து பூ, அங்கே மழை, இன்னும் என்னென்னலாம் வருதுன்னு தெரியல சார். ஆமாம் சார், இது வந்து எல்லாருக்குமே கேஷுவலாக இருக்கும், எல்லாரும் மழையை பார்த்தா வாங்க சில் பண்ணலாம். பட் எனக்கு மட்டும் எல்லாருக்கும் மழையில் நனைஞ்சாதான் சார் ஃபீவர் வரும், எனக்கு மழையை பார்த்தாலே ஃபீவர் வந்துடும். ஏன் ஆக்சுவலாக அப்படி? அது என்னன்னு தெரியல சார். சின்ன வயசுலேருந்தே அந்த மழை அதனால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எந்த ஊர் நீங்கள்? நான் கடலூர். கடலூரில் அடிக்கடி புயல் வருமாம்மா, மழையில் நனைய கூட மாட்டீங்க? நனைய மாட்டேன் சார். இப்போ ஸ்கூலுக்கு போகணும் இல்லை காலேஜ் போகணும்னா என்ன லீவ் போட்டுருவேன். திடீர்னு மழை வந்துருச்சு, இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்வீங்க? அது எங்கேயாச்சும் ஒதுங்கி நின்னுறது, இல்லைன்னா வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா சீக்கிரம் வாங்கம்மான்ட்டு மழை பெஞ்சா ஃபோன் பண்ணி அம்மாவை கூப்பிடுவீங்களா? ஆமாம். பேசாம துபாய் பேர்லாமா நினச்சிருக்கீங்களா? அதுதான் சார், அதான் பண்ணலான்னு ஒரு பிளான் சார். இப்போ மழை விட்டுருங்க, இப்போ ஆறு கடல் அதெல்லாம் பார்த்தா பயம் உண்டா இல்லை? அதெல்லாம் பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன் சார். அந்த மழை வந்து வானத்துலேருந்து வருதுல்ல, அதை பார்த்தா மட்டும்தான் சார் பயம். மேலேருந்து வரக்கூடாது. ஷவரில் குளிக்கிறது? ஷவர் கிடையாது சார் வீட்டில். ஷவர்லேயே குளிச்சது இல்லை? ஷவர் குளிச்சதே இல்லை. ஏன் பயமா? ஆமாம் சார், அதை பார்த்தாலும் மழை பெய்யுற மாதிரி தானே இருக்கும் சார். சரி, ஓவர் கம் பண்ண நினைக்கல நீங்கள் அதை? சின்ன வயசுலலாம் பெருசாக எதுவும் தெரியல சார். இப்போ வந்து காலேஜ் அப்படி வரும்போது நெக்லெக்ட் பண்ண முடியல. அந்த டைமில் வீட்டிலே இருந்துக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலை சார். வெளியே போயே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷவர் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மழை லைட்டாக பெஞ்சதுன்னா கொஞ்சம் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு ரெயின் கோட்லாம் போட்டுட்டு வெளில வர்றது, இல்லை கூட யாராவது அப்பா அம்மா கூட மலையில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, மலையை கொஞ்சம் பார்க்குறது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மழையை வச்சு நோட் ஸ்டோரிலாம் போடுவாங்க. சரி, அதெல்லாம் பார்த்து ஓகே நம்மளும் வந்து மழையில் கொஞ்சம் கொஞ்சமாக மழையை வந்து ரசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கேன் சார்.